ஸ்ரீமன்னாராயணாய நமஹ. நம்ம 19வது தசகம் தக்ஷன் புனர்ஜென்மத்தை பார்த்துன்னு வரோம். அதில் பிராச்சேதசர்களுடைய தவத்தை பார்த்தோம் 5வது ஸ்லோகத்தில். இப்போ 6வது ஸ்லோகம். கிருபாபலேனைவ பிரச்சேதசாம் பிரகாசமாகா பதகேந்திரவாஹனः விராஜிசக்ராதி வராயுதாம் சுபீர் புஜாபிர் அஷ்டாபிர் உதஞ்சிதாத்யுதிஹி. அப்போ கருட வாகனனான சுவாமி சக்கரம் முதலிய சிறந்த ஆயுதங்களோட ஒளி பிரகாசிச்சுண்டு 8 புஜங்களோட எங்கும் பரவின காந்தியோட கருணையின் மேலிட்டுனால இந்த பிராச்சேதசர்களுடைய தவத்துக்கு மெச்சி அப்படிப்பட்ட ஒரு காட்சியை கொடுக்குறார், பிரத்யக்ஷமாகிறார். அதைத்தான் இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. பிராச்சேதசாம் தாவத் அயாச்சதாம் அபி த்வமேவ காருண்ய பராத்வராணதாக பவத் விசிந்தாபி சிவாய தேஹினாம் பவத்வசௌ ருத்ர நுதிஷ்ட காமதா. அப்போ பிராச்சேதசர்கள் எந்த வரமும் அவள் கேட்கல. ஆனால் சுவாமியினுடைய கருணையின் முகுதியால் அவளுக்கு வரங்களை கொடுக்குறார் சுவாமியே. உம்மை நினைக்கிறதுனாலேயே உடல் படைச்ச வாழ்க்கை மங்களத்துக்கு காரணமாக இருது. அந்த ஒரு வரம் ஆப்டது அவளுக்கு. ருத்ரகீதை அப்படின்ற ஸ்தோத்திரத்தை படிக்கிறவா, அதாவது இந்த பிராச்சேதசர்கள் ஏற்றின இந்த ருத்ரகீதையை படிக்கிறவா என்ன வரம் வேண்டினாலும் அவளுக்கு கொடுக்கதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியே அப்போ அவளுக்கு அந்த பிராச்சேதசருக்கு அருளறார். அவாப்யகாந்தாம் தனயா மஹீருஹாம் தயர் அமதத்வம் தசலக்ஷ்யவத்சரீம் சுதோஸ்து தக்ஷோ நனு தக்ஷணாஷ்ச மாம் பிரயாஸ்யதேதி ஞகதோ உதைவதான். அப்போ வனதேவதையான மரங்களின் பெண்ணை மனைவியாக அடைஞ்சு இந்த பிராச்சேதசர்கள் வனங்களின் தேவதையை மனைவியாக அடையிறாங்க. அவங்களுக்கு பேர் வார்ஷி. அப்போ வனங்களின் தேவதையாக இவள் மனைவியாக அடையும் பொழுது அவளோட 10 லட்சம் வருஷம் இன்புற்று இருங்க, தக்ஷன் உங்களுக்கு புத்திரனாக பிறக்கட்டும், அதே க்ஷணத்தில் நீங்கள் என்னையும் அடைவீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சியோட சுவாமி அவளுக்கு அந்த பிராச்சேதசர்களுக்கு வரம் அளிக்கிறார். அப்படி அவள் வார்ஷியை மணந்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்படி அவள் மணந்துட்டோன்னே தக்ஷனுடைய ஜென்மத்தை பற்றி நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ததச்சே தே பூதல ரோதினஸ்தரூன் கிருதா தஹந்தோ திருஹிணீனே வாரிதாக திருமைஷ்ச தத்தாம் தனயாம் அவாப்யதாம் த்வத் உத்கதா காலாம் சுகினோ பிரேமிரேம். அப்போ பிறகு பூமி அடைஞ்சு மறைச்சுன்றிருந்த மரங்களை அவளுடைய கோபத்தினால எரிச்ச போது பிரம்மதேவரால் இவா தடுக்கப்படுறா. அதாவது இந்த புத்திரர்கள் அப்படி கோபம் அடையும் பொழுது அவள் பிரம்மதேவரால் தடுக்கப்பட்டு உம்முடைய வரங்கள்னால மரங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெண்ணை அடைஞ்சு நீர் குறிப்பிட்ட காலம் இன்புற்று வாழ்ந்தீர் இல்லையா, அதாவது 10 லட்ச காலம் அவள் அந்த மரங்களுடைய தெய்வத்தையோடு இன்புற்று வாழ்கிறாங்க அந்த பிராச்சேதசர்கள். அவாப்ய தக்ஷம் ச சுதம் கிருதாத்வராஹ பிரச்சேதசா நாரதலப்த்யதியா அவாபரானந்த பதம் ததாவிதஸ்துவமீச வாதாலயநாத பாஹிமாம். அப்போ பிரச்சேதசர்கள் தக்ஷண புத்திரனை அடைஞ்ச பிறகு யாகங்களை பண்ணி நாரதர்கிட்டேருந்து பெற்றிருந்த ஞானத்தினால பிரம்மானந்த பதவியை அடையிறாங்க. அப்போ வாதாலயநாத பாஹிமாம், குருவாயூரில் குடிக்கொண்டிருக்க ஈஸ்வரனே அப்படிப்பட்ட நீர் என்னை காப்பாற்றி அருளும். ஸ்ரீஹரையே நமஹா. அப்போ பிராச்சேதசர்கள் செஞ்ச சத்ரயாகத்தில் நாரதர் இந்த துருவ சரித்திர கதையை சொல்கிறார். அப்படி தான் இந்த துருவ சரித்திர கதையை நம்ம முன்ன பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம 20வது தசகத்தில் ரிஷப சரித்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரிஷபதேவர் இவருக்கு 100 குழந்தை. அதில் முதல் குழந்தைக்கு பேர் பரதன். இதில் இந்த ரிஷபதேவர் சரித்திரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா, உத்தானபாதருக்கு துருவன்னும் பிரியவிரதன்னும் 2 குழந்தைகள் பார்த்தோம். அதே மாதிரி பிரியவிரதனுக்கு அக்னிதேர்னன் நாபி, அந்த நாபிக்கு பிறந்தவர் தான் இந்த ரிஷபதேவர். அதாவது உத்தானபாதரனுடைய கொள்ளுப்பேரனுடைய புள்ள, நாபியினுடைய புள்ள இந்த ரிஷபதேவர்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரிஷப சரித்திரத்தை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ரிஷபதேவாய நமஹ.